மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் வழியில் விஜயகாந்த் அண்ணன வந்து எடுத்துக்காட்டா வச்சு சில விஷயங்கள் சொன்னாரு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முழுக்க, முழுக்க நல்ல அற்புதமான ஒரு கேள்வி. இது முழுக்க, முழுக்க ஒரு சுயநலமான ஒரு வார்த்தையா தான் நான் பார்க்குறேன். விஜய் என்னன்னா, அவர்கள் பேசுறது பேசுனது சுயநலம். 100க்கு 100 அரசியல் லாபத்திற்காகவும், ம். ஆ மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பவாதியாகவும், ஒரு சுயநலவாதியாகவும் தான் நான் இத நான் பார்க்குறேன். மதுரை ஏன்னா, மண்ணு விஜயகாந்த் அவர்களோட மண்ணு மண்ணு அப்படிங்கிறனால பேசிட்டாருன்னு அது இல்ல. சொல்றீங்களா? நான் சொல்றேன். இப்ப சொல்றேன். ம். அதாவது விஜயகாந்த் என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கலைஞன், ஒரு மனிதாபிமுகம் கொண்டவர். நம்ம கேப்டன். எல்லோராலும் ம். எல்லோராலும் கேப்டன் அப்படின்னு சொல்லி ம். அழைக்கக்கூடியவர். இன்னைக்கு நடிகர் சங்கம் கடன்ல இருந்து அந்த இடமே விற்பனைக்கு ஆகக்கூடிய நேரத்த கூட அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அ நிகழ்ச்சி நடத்தி அதை மீட்டுக் கொடுத்தவர். இது இல்லாம அவர பார்க்க போனா சாப்பாடு அத பத்திலாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மனிதன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெயரை மதுரையிலே நடந்த மாநாட்டிலே விஜய் உச்சரிப்பதற்கான காரணம் என்ன? அவர் நடத்திய முதல் மாநாடு விக்கிரவாண்டி. ஆமா. விக்கிரவாண்டியிலே ஏன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் என்று அவர் பயன்படுத்தல? ஏன் பயன்படுத்தலங்க? முதல் மாநாடு, கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாடு. விக்கிரவாண்டியில அவ்வளவு லட்சம் பேர திரட்டி ஒரு மாநாடு நடத்துற. ஏன் அன்னைக்கு விஜயகாந்த் பெயரை நீ சொல்லவில்ல? அப்ப நீ அன்னைக்கு மெண்டலா இருந்தியா? இல்ல அன்னைக்கு ஹோமோல இருந்தியா? இல்ல எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? இல்ல என்ன ஏன் மதுரையிலனா, மதுரை என்பது விஜயகாந்தோட மண்ணு. ம். இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னா, இப்பொழுது விஜயகாந்த் அவர்களை பெயரை சரியான நேரத்தில் மதுரையில் உச்சரிக்கிறோம், பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த விஜயகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை இழுப்பதற்கும், தேமுதிக தொண்டர்களுடைய வாக்குகளை இழுப்பதற்கும், ஓகேப்பா மதுரை மண்ணுல வந்து விஜயகாந்த் பேர சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி வந்துருவான்னு முழுக்க முழுக்க ஒரு சுய லாபத்திற்காக செய்து. இல்ல சார். என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். மக்கள் எல்லாம் இப்ப ஏமாறுற மாரியே இருக்காங்க. ஏதாவது சொன்னா மக்கள், ஓ! இவரு பேர சொல்ட்டாரு. இவருக்கு ஓட்டு போட்டுறணும். இவரு இந்த மாதிரி விஷயம் இவருக்கு அவ்வளோ ஏமாளியாவா சார் இருக்காங்க? ஏமாளி அல்ல. நீங்க அ. சொன்னது அற்புதமான ஒரு ஏன்னா கேள்வி. அரசியல் இப்ப அப்படின்றது அவர் சொன்ன சின்ன குழந்தைக்கு கூட அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன சார். சொல்றீங்கன்னா, ம். அவர் மதுரையில வந்து விஜயகாந்த் பேர சொல்லிட்டா விஜயகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்னு கேட்கிறீங்க. ம். முதல்ல விஜய் கட்சியில இருக்கிறவனே முதல்ல ஓட்டு போடுறானா? அந்த ரசிகர்களே ஓட்டு போடுவானா என்பது 2026 பிறகு தெரியும். ம். ஏன் முதல் மாநாடு என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் நடத்திய முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் ஏன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் பெயரை நீங்கள் சொல்லல? அப்ப இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் பெயரை சொல்லுவதற்கு அவசியம் என்ன? இந்த இடத்துல அண்ணா அவர்கள் பெயரை சொல்லுவதற்கு அவசியம் என்ன? அப்ப என்னன்னா, உனக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இவர்கள் எல்லாம் சொன்னால் ஒருவேளை அதிமுக காரங்களுடைய ஓட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ? அல்லது அண்ணா அவர்களை சார்ந்தவர்களுடைய ஓட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ? அல்லது அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு கிடைக்குமோ? என்பதற்காகத்தான் சுயநலமாகத்தான் பேசியிருக்கிறார். இத்தனை வருட காலமாக விஜயகாந்த் அவர்கள் பெயரை பயன்படுத்தாத தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் மதுரையில் நடந்த மாநாட்டில் மட்டும் முழுக்க முழுக்க அரசியல் சுய லாபத்திற்காக அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான்.